அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி முருங்கைக்கீரையில் தேங்காய் பால் நெத்தலி மீன் போட்டு ஒரு முருங்கைக்கீரை சாறு வைப்போம். தேங்காய் பால் பாதி மூடி தேங்காய் பால் எடுத்துக்கிறணும். அப்புறமா நெத்தலி மீன், தேங்காய் பால் பாதி மூடி நெத்தலி மீன் ஒரு 100 கிராம் முள் எடுத்துட்டு நடுமுள்ளை எடுத்துட்டு வச்சுக்கிறணும். பெரிய வெங்காயத்தில் ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, கறி மசாலாத்தூள், மட்டன் சிக்கனுக்கு போடுவோம்ல அந்த மசாலாத்தூளில் 3 ஸ்பூன் மசாலாத்தூள், கீரையை கழுவி சுத்தம் பண்ணி இந்த வச்சிருக்குது. இப்போ சட்டி அடுப்பில் வைக்கணும். சட்டி காயவும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டு காஞ்ச மிளகா சேவக்காவும் வெங்காயத்தை போடணும். இந்த நறுக்கி வச்சுட்டு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போட்டால் போதும். பாதி வெங்காயத்தை போட்டு பாதி வெங்காயத்தை பாலில் ஓட்டணும். பாலில் போட்டுட்டு கறி மசாலா வச்சுருக்கிறோம்ல அந்த கறி மசாலாவையும் இந்த பாலில் ஓட்டணும். தேங்காய் பாலில் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் இதில் போட்டணும். போட்டு வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் அந்த பாலை தூக்கி இதில் ஊற்றிடணும். பாலை ஊற்றிட்டு நெத்தலி மீனையும் இதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி, இன்னும் 1 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கீரை அள்ளி இதில் வைக்கணும். கீரை அள்ளி வச்சுட்டு இதை மூடு போட்டு சித்த வேக வைக்கணும். இப்போ வெந்துருச்சு, நல்லா கொதித்து வந்திருக்கேன். இப்போ எடுத்து நல்லா கிண்டி விட்டுட்டு உப்புலாம் போதுமாண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சுவையான முருங்கைக்கீரை சாறு செய்து பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.